வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மக்களுக்கு சுதந்திர தினம்னா என்னன்னு தெரியும். குடியரசு தினம்னா என்னன்னு பார்த்தோம்னா, சுதந்திர தினத்துக்கு ஈக்குவலான நாளா தான் கருதப்படுது. அதாவது வெள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளை சுதந்திர தினமா நம்ம சொல்லப்படுறோம். அதுபோல சட்டத்தை மாற்றி மக்களுக்காக மட்டுமே சட்டமுறையை உருவாக்கின முறைக்கு அந்த நாளுக்கு குடியரசு தினமா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட முக்கியமான நாளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குடியரசு தினம் எதனால கொண்டாடப்படுறோம், எதுக்காக கொண்டாடப்படுறோம், ஏன் கொண்டாடணும், குடியரசு தினம்னா என்ன, குடியரசு தினம் யாரால கொண்டு வரப்பட்டது, இந்த விஷயங்களை முழுசாவே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய தேசிய விடுமுறை நாட்கள்ல இந்த குடியரசு தினமும் ஒன்றாக இருக்கு, முக்கியமானதாகவும் இருக்கு. 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1946வது வருஷம் ஒரு நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்குறதுக்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டது. இதற்கு தலைவராக PR அம்பேத்கர் அவர்களையுமே நியமிக்கப்பட்டது. இந்திய மக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சட்ட அமைப்புகளை 1947வது வருஷம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ப்ராப்பரான கோர்ட்ல சப்மிட்டும் பண்ணப்பட்டுச்சு. 2 years 11 months 18 days வரைக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டங்களை எழுதி முடிக்கப்பட்டுச்சு. இந்த சட்டங்களை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பல குளறுபடிகள், பல எதிர்ப்புகள், பல விவாதங்களை தாண்டி அனைத்தையும் சரி செய்து கடைசியாக ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1950வது வருஷம் அப்போதைக்கு இருந்த 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட அக்செப்டன்ஸோட இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல கையால அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சு கையெழுத்துமே இடப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை தொடர்ந்து 2 நாட்கள் கழிச்சு 1950வது வருஷம் ஜனவரி 26ஆம் நாள் தான் மக்களுடைய தினமா கொண்டாடுறதுக்கு நேரு அமைச்சரவை முடிவு செஞ்சதுன்னு சொல்லப்படுது. இந்த அரசியலமைப்புகளை செயல்படுத்தவும் செஞ்சிருக்கு. இந்த குடியரசு தினம்ங்கிறது 1950வது வருஷத்துல இருந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த குடியரசு தினம்ங்கிறது இந்தியா முழுவதுமே மிகவும் விமர்சையா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது போல ரொம்பவும் சிறப்பா கொண்டாடுற இடம்னு பார்த்தோம்னா இந்தியாவோட கேபிட்டலான நியூ டெல்லியில தான் கொண்டாடப்படுது. மறைந்த இந்திய படை வீரர்களுக்காக இந்தியா கேட்ல உள்ள அமர்ஜோதிக்கு வீர வணக்கம் செலுத்துவது மட்டும் இல்லாம இந்திய பிரதமரோட இந்த குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் கொடியை ஏற்றி படை வீரர்களோட அணிவகுப்பை பார்வையிடுவாரு. கேபிட்டலான நியூ டெல்லியில இன்னைக்கு குடியரசு தினத்தோட அணிவகுப்புமே நடைபெறும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல சேவை புரிஞ்சவங்களுக்கு படை வீரர்களுக்காக பதக்கங்களும் விருதுகளுமே வழங்கப்படுது. நம்ம நினைச்சிருப்போம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல மட்டும்தான் நம்ம அடிமையா இருந்தோன்னு. ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்த அரசர் காலத்துல கூட சாதாரண மக்களுக்கு பல சுதந்திரங்கள் குறைக்கப்பட்டதா தான் சொல்லப்படுது. சோ அந்த காரணத்தினாலேயே மக்களுக்காக மட்டுமே இந்த சட்ட முறையை கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் எல்லாருமே சொல்றோம், என்னதான் 1947வது வருஷத்துல சுதந்திரம் இந்தியாவுக்கு வந்தாலும் 1950வது வருஷம் ஜனவரி 26ஆம் தேதியில இருந்து மட்டும்தான் மக்களுடைய அரசியல் அமைப்போட அனைத்து உரிமைகளோட இந்தியா முழு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு சொல்லப்படுது. இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் உருவாக்குனவர் டாக்டர் PR அம்பேத்கர் தலைமைதான். இந்த காரணத்தினாலதான் PR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்போட தந்தைனும் சொல்லப்படுறாரு. இந்திய அரசியல் அமைப்புங்கிறது நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் எல்லாத்தையுமே உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிகவும் நீண்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்ட ஒரே நாடு இந்திய நாடு மட்டும்தான். நம்ம 2024வது வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி 75வது குடியரசு தினத்தை மிகவும் விமர்சையான முறையில இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த வருடமான 2024வது வருஷத்துல குடியரசு தினத்துக்காக பிரான்ஸ் அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு. புதுடெல்லியில மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாகவும் இந்தியா முழுவதுமே உள்ள ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பஞ்சாயத், கவர்மெண்ட் பிளேசஸ், பிரைவேட் பிளேசஸ் எல்லா இடத்துலையுமே கோலாகலமா கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த செலிப்ரேஷன் நல்லபடியாகவும் போயிட்டு இருக்கு. சுதந்திரம்ங்கிறது அடுத்தவங்க தரது கிடையாது, நாம நம்மளே எடுத்துக்கிறது தான். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய சட்டம்னு கொண்டு வரப்பட்டது. நம்ம இன்னைக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை இந்த மாதிரி பல விஷயங்கள்ல சுதந்திரமா இருக்கோம்னா அதற்கு முதல் முக்கிய காரணமா இருக்கிறது PR அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அவரை இந்திய கடவுள்னு சொன்னாலும் மிகையாகாது. ஏன்னா அவர் மறைஞ்சாலும் அவருடைய சட்ட முறையில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இது போல வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.